வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஜனவரி 21, 2026. இன்றைய கிழமை புதன். இந்நாளிற்கான ராசி கும்பம். இந்நாளிற்கான நட்சத்திரம் சதயம் முதலாம் பாதம். இன்றைய திதி திருதியை. இன்றைய யோகம் வியதிபாதம். இன்றைய கரணம் கரஜை. இன்றைய ராசி கடகம். ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள். மகரம், சிம்மம். சதயம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: கொப்பாதானம், பூ முடித்தல், பெயர் சூட்டல், முடிவாங்க, அன்னபிராசனம், உபநயனம், வித்தியாரம்பம், குதிரை வாங்க, தேவதாபிரதிஷ்டை, வியாபார கணக்கு முடிக்க, பூமி கொள்ள, கிரகம் வாங்க, தொட்டிலில் குழந்தையை விட, யாத்திரை வாஸ்து விட, மாடு வாங்க, விதை விதைக்க, நாமகரணம். இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி 21, 2026. இன்றைய கிழமை புதன். சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. உடல் நலம், மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும். இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றி பெற நீங்கள் கடின உழைப்பையும் உங்கள் ஆசைகளை அடைய விடாமுயற்சியையும் கொண்டிருக்க வேண்டும். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத இடத்திலிருந்து பரிசு வரலாம். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும். இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றை பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள். இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலிருந்தும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள். இன்று தொடங்கும் புதிய வேலைகள் வெற்றிகரமாக முடியும். உங்கள் திறமைகள் வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பணம் தொடர்பான விஷயங்களில் லாபம் கிடைக்கும். எதையும் சாதகமாக எதிர்கொள்ளும் மனநிலை இருக்கும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடும்.
எதையும் கவனமாக கையாள்வது அவசியம்.